சேனல் நேராக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா அவங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வெல்கம் டு கிரியேட்டர் தமிழ் சேனல். ஹாய் கைஸ், நாம் இப்போ ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐபாலோட ஹெட்ஃபோன். இது மாடல் பார்த்தீங்கன்னா ஐபால் earwear ராக். இது மொத்தம் 2 கலர் வேரியண்ட், கிரே வித் பிளாக், அப்புறம் ரெட் வித் பிளாக். நாம் பார்க்க போகிறது கிரேவும் பிளாக்கும். ஓகே, நான் ஆர்டர் பண்ணது ஃப்ளிப்கார்ட். பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருந்துருக்கும். பாக்ஸ் எதனாலன்னு தெரில, ஆனால் 4 பக்கமும் நல்லா அடிபட்டிருந்துருக்கு. வெளியில் பாக்ஸ் இப்படி அடிபட்டிருக்கு. நம்ம ஹெட்ஃபோன் சேஃபாக இருக்கான்னு தெரில. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாக்ஸை வெளியில் எடுப்போம். நம்ம ஹெட்ஃபோன் பாக்ஸை சுற்றி ஏதோ பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பில். எதுக்கு இதை கிழிச்சிருவோம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸில் அவங்க லோகோ, அப்புறம் ஹெட்ஃபோன் ஃபோட்டோ, மாடல் நேம், மேலே ஐபால்னு கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் ஐபால், எல்லா பக்கமும் ஐபால் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஹெட்ஃபோனை வெளியில் எடுத்து பார்த்துருவோம். இந்த கவர்லேயும் ஐபால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணதுக்கு பாக்ஸ் ஒரு ப்ராப்பராக கொடுத்துருக்கலாம். பாக்ஸ் அவ்வளோக்கும் சரியே இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டியது இதோட சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் குஷன் அப்படின்னு நான் சொல்ல, அவங்க தான் சொல்கிறாங்க. இந்த குஷன் இருக்குது, இந்த நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் காதில் மாட்டினீங்கன்னா உங்கள் காது ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த மாதிரி இது காது ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால சுற்றி இருக்க நாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது. இதில் இருக்க இந்த குஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அடுத்து மேலே ஹெட் பேண்ட், இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. அப்புறம் கிளாத் மாதிரி ஷைனிங்காக இருக்குது. வெளியில் கிளாத் மாதிரியா ஏதோ ஒன்று ஷைனிங்காக இருக்கானா பார்க்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒயரை பிரிச்சுருவோம். ஒயர் தேவையான அளவுக்கு லென்த்தாக தான் இருக்குது. இது மாடல் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர்லேயும் ஒயர் வரல, ஒரே ஒரு ஸ்பீக்கர்லேயும் தான் வருது. அதனால் இது உங்கள் கழுத்தில் அவ்வளோக்கும் சிக்காது. ஹெட்ஃபோன் பின் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, அதனால் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. மொத்த ஒயரோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1.10 மீட்டர். இது உங்களுக்கு தேவையான அளவோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாடலில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனை உங்களுக்கு எந்த பக்கம் மாட்டுறதுன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இவங்களே லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் கிரே கலர்னு சொன்னேன். இந்த கிரேவில் தான் ரெட் வரும், அது இன்னொரு மாடல். அப்புறம் ஐபால்னு லோகோ. அப்புறம் இந்த ஹெட்ஃபோன் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் சின்னதாக தான் தெரியும். ஆனால் இவங்க சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியானதுலலாம் இந்த ஆப்ஷன் இருக்காது. ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது கை நழுவக்கூடாதுன்னு க்ரிப்பு மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்க. 6 டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் ஒரு சைஸில் ஃபிட் பண்ணி பார்த்தேன், இது நல்லா டைட்டாக தான் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இது எவ்வளோ நீளம் இருக்குன்னு. ரைட் சைடு இருக்கு இல்லையா, அங்கிட்டு தான் வால்யூம் டவுன் பட்டன், அப்புறம் ஒரு கால் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன், அப்புறம் வீடியோ பாஸ் பண்ணுறதுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் கனெக்ட் ஆகிறது இந்த பக்கம் தான். ஓகே, ஹெட்ஃபோனை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த டபுள் சைடு இந்த 2 ஸ்பீக்கரும் இருக்கு இல்லையா, 2 சைடும் சவுண்டு பிச் ஆகிறது பர்ஃபெக்டாக இருக்குது. பாஸ் எஃபெக்ட்டும் நல்லா தான் இருக்குது. சவுண்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதுலேயும் குறை கண்டுபிடிக்கிறவங்க, நான் இது வரைக்கும் ஹை குவாலிட்டி மியூசிக் தான் கேட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்லாம் வேறு லெவலு. நான் இப்போ இதை வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வாங்காதீங்க, இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. இதில் சவுண்டெல்லாம் ஃபுல்லாக வச்சு கேட்டால் ஒன்றும் முடியாது. சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு சவுண்டு இதுலேருந்து வரும். ஹெட்ஃபோன் ஒரு மீடியம் ரேஞ்சில் ஃபஸ்ட் டைமாக வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஹெட்ஃபோன் தான். இதில் குறைய கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு சவுண்டு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினப்போ 700 ரூபா, அமேசானில் 900 ரூபான்னு போட்டிருக்காங்க. ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் அமேசானோட லிங்க்கு கொடுத்துருக்கேன்.